ஒரு பொய்யா பதில் சொல் கண்ணே. உன் காதல் நான் தான் என்று பொய்யில் உயிர் வாழ்வே. என்ன அநியாயம்! அவளே பிடிக்கலன்னு சொல்றா, அவளை போய் ஐ லவ் யூன்னு சொல்ல சொன்னா எப்படி சொல்லுவா? ஐ லவ் யூ சொல்லிடு மதி, அப்பதான் அர்ஜுன் வெளியில வருவாரு. சொல்லிடு மதி, ஐ லவ் யூ சொல்லிடு மதி. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அர்ஜுன், விளையாடாதீங்க, முதல்ல வெளியில வாங்க. என்ன டாக்டர், என்னோட கஷ்டம் உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா? ஆமா, அடுத்தவன் பிரச்சனை உங்களுக்கு அப்படிதானே தெரியும். மதி, ஐ லவ் யூ அர்ஜுன் சொன்னாதான் நான் வெளியில வருவேன். இல்லனா விடு, நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். மதி, வேற வழி இல்ல. உங்க அப்பா வரதுக்குள்ள அர்ஜுன வெளியே வர வைக்கணும். அதனால இப்போதைக்கு அவர் சொல்ற மாதிரி சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம். I love you, Arjun. மதி, நீ பொய் சொன்னாலும் எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? அர்ஜுன், அதான் மதி சொல்லிட்டால, வெளியே வாங்க. அர்ஜுன், கதவை தருங்க அர்ஜுன். மாப்பிளைக்கு என்னாச்சு? எங்க அவரு? உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? மதிக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி பண்ணீங்க? மாப்பிள்ள சொல்லுங்க, மதி உங்ககிட்ட என்ன சொன்னா சொல்லுங்க. மாமா, நான் வார்ட் பாயா வேலை செய்யறது உங்க பொண்ணுக்கு பிடிக்கலையா, அதனால வேலையை விட்டு போ சொல்றாங்க. நான் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன். அட, இதான் பிரச்சனையா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் மாப்ள. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க மாப்ள, மதிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, மாப்பிள்ளையே கௌரவம் பார்க்காம இங்க வந்து வேலை செய்யறாருனா நீ எதுக்கு அவரை வேலையை விட்டு போக சொல்ற? இன்னொரு தடவை அப்படி சொன்ன உன்னை தொலைச்சிருவேன். மாப்பிள்ளை இங்கதான் வேலை செய்வாரு, நீ மாப்பிள்ளை சொல்றதா கேட்கணும், புரியுதா? ஷோ, இவன் நல்ல அடி வாங்குவான்னு பார்த்தா இந்த அர்ஜுன் எப்படி சொதப்பிட்டானே. மாப்பிள்ள, மறுபடியும் இவ அப்படி சொன்னா என்கிட்ட சொல்லுங்க, அதை விட்டுட்டு தப்பான முடிவு எடுக்காதீங்க. சரிங்க மாமா, மதி என்ன சொன்னாலும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள, அப்ப நான் வரேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
அவன் பொம்பளை புள்ளைய வச்சுக்கிட்டு எப்படி கரை சேர்க்க போறன்னு தெரியாம அல்லாடிட்டு இருக்கான். இவன் என்னடான்னா ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சும் அவனை அவமானப்படுத்தி துரத்தி விட பாக்குறான். மாப்பிள்ளை சாகர அளவுக்கு போயிருக்காருன்னா இவன் எந்த அளவுக்கு அவரை பேசியிருப்பா? ஏய்